பார்க்குக்கு வர சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் என் பேச்ச கொஞ்சம் கூட கேர் பண்ணாம வராம இருந்திருக்கா. அவெல்லாம் என்ன ஒரு ஆளாவே மதிச்ச மாதிரியே தெரியல. அடி பாவி, நான் ஒருத்தங்க இவ வருவான்னு பார்க்ல வெயில் இருந்துட்டு வந்திருக்கேன். அத பத்தி இவ கொஞ்சம் கூட கவலையா இல்லாம நின்னு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளா? ஐயோ, அவரே வந்துட்டாரே. நான் வேற ஜூஸ் குடிச்சிட்டு நிக்கிறேன். போச்சு. குடிடி. இது வரேன். சரி ஏய், பாத்து. ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். திரு அத்தை, நீங்க எப்படி வந்தீங்க? ம், எப்படி வந்தேனா? அ, அ, இல்ல அத்தை, எப்ப வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். இப்பதான் திரு வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆ, சரி அத்தை. ஏன் திரு, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இன்னும் பெயின் இருக்கா? ஆ, ஆ, அது மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறல்ல? ஆ, ஆ, பெட்டரா இருக்கேன் அத்தை. ஆமா, மாமா எப்படி இருக்காரு? மாமா நல்லா இருக்கா? மாமா வரலையா? மாமா வரல, ஸ்ரீதா வரேன்னு சொல்லிருக்கா. ஓ, ஓகே ஓகே ஓகே. நான் உன்னை பாக்கலான்னு ஒரு ரூமுக்கு போயிருந்தேன். எங்கேயோ வெளியில போயிட்டு வந்த மாதிரி இருக்கேன். எங்க போன திரு? அது பார்த்த, அது சும்மா வீட்ல இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டுமேனு அப்படியே பக்கத்துல போயிட்டு வந்தேன். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். உன்னைங்க கொண்டு வந்து விட்டது யாரு? திவ்யா தானே? அவ உன்னை தங்கச்சின்னு உருகுறா. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? இவ்வளவு நேரம் என்னென்னமோ பேசுன, அது சொல்ல முடியல. திவ்யா இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? முடியல. திவ்யாவும் நானும் 3 வருஷம் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அவளை விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். அந்த பொண்ணு எனக்கே தெரியாம என் வீட்டுல இருக்காங்கிறத என்னால நம்பவே முடியல. திவ்யா அதை நம்பிடுவாளா? இல்ல காஞ்சனாத்தை தான் நம்பிடுவாங்களா? அவங்கள விடு. எங்க வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல நம்புவாங்களா? சொல்லு. அதுக்கு தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். முடிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகும். என்ன என்ன பாக்குற? எங்க போறது, எங்க தங்குறதுன்னு யோசிக்கிற? அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். நான் உனக்கு ஒரு அட்ரஸ் தரேன். நீ உடனே கிளம்பி அங்க போ. அவங்க உன்னை பாத்துப்பாங்க. உனக்கு வேண்டிய எல்லாம் அவங்க செஞ்சு தருவாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன். இல்லங்க, இந்த பூஜையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அந்த பூஜையை செய்யலன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படிங்க போக முடியும்? என் உயிரை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இது வரைக்கும் எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நாளை காலையில இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். இல்லங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் இங்க இருக்கணுங்கிறதுக்காக இத சொல்லல. இந்த 18 நாள் பூஜை முடியற வரைக்கும் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன். இல்ல, நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்றத மட்டும் செய்யறதுதான் உன் வேலை. நாளை காலையில நான் சொன்னபடி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான்.
பாத்து பொறுமையா குடிங்க. நான் இப்பதான் முறையா பால் குடிக்கிறேன். ம். எனக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியும். உன் வேலையை பாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல பொறுக்கேறும், பொறுமையா குடிங்கன்னு. எனக்கு தெரியும். இப்போ உன் வேலை முடிச்சதுல நிக்காம கிளம்பு. ஒரு நிமிஷம். என்னங்க வேணும்? ஒன்னும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன யோசிக்கிற? ஞாபகம் இருக்கா இல்லையா? குட். நான் சொன்ன மாதிரி நாளை காலையில நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதா? உன்னதான் கேக்குறேன். நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? காலையில கிளம்பி போயிட்டே இருக்கணும்.